இன்னைக்கு எபிசோட்ல கோபி குடிச்சிட்டு வந்திருக்கிறதால ராதிகா கோவப்படுறாங்க. உங்க அம்மா மாதிரி ஒரு கொடுமைக்காரியை நான் பார்த்ததே இல்ல, உங்க அம்மா உங்க குழந்தையவே கொன்னுட்டாங்கன்னு சொல்லி ராதிகாவோட அம்மாவும் பாட்டியை திட்டுறாங்க. ராதிகாவும் பாட்டி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்காக கோபியை திட்டுறாங்க. 24 மணி நேரமும் அம்மா அம்மா தான், அப்போ ஏன் என்ன கல்யாணம் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. உங்க அம்மா தான் முக்கியம்னா அங்கேயே போயிடுங்க, இங்க வராதிங்கன்னு சொல்றாங்க. தாத்தாவும் பாக்யாவும் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. ஈஸ்வரியை இப்படி நான் உடஞ்சு போய் பார்த்ததே இல்ல, அவளை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டானேன்னு தாத்தா கோபியை திட்டிட்டு இருக்காரு. கரெக்டா கோபியும் தாத்தா முன்னாடி வந்து நிக்கிறாரு. கடுப்பான தாத்தா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி அவரை அடிக்க போறாரு. உன்னால யாருக்காவது நிம்மதி இருக்கா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்றதுக்கு உன் கையாலேயே எங்களை எல்லாரையும் கொன்னுடுன்னு சொல்றாரு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் எந்த தப்பும் பண்ணல, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கா. வயசான காலத்துல இதெல்லாம் அவளுக்கு தேவையான்னு கோவப்படுறாரு. கோபிக்கு சாபம் எல்லாம் விடுறாரு. அப்புறம் பாக்யா அவரை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. கும்பகோணம் ட்ரிப் போறதுக்காக தாத்தாவும் பாட்டியும் ரெடி ஆயிட்டு உட்காந்துருக்காங்க. கார் வந்த உடனே எல்லாரும் கிளம்பிடுறாங்க. பாட்டி கார்ல போறத பார்த்த கோபி ஜிலியன் கிட்ட வந்து எங்க போறாங்கன்னு கேக்குறாரு. கும்பகோணம் கோயிலுக்கு போறாங்கன்னு ஜிலியன் சொல்றான். இப்ப இருக்க நிலைமைக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் போகணும்னு கோபி கேக்குறாரு. நடந்ததெல்லாம் நினைச்சிட்டு இங்கேயே இருக்கணுமான்னு ஜிலியன் கோவப்படுறான். ராதிகா எங்கேயோ வெளியே போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கோபி ராதிகா கிட்ட எங்க போறீங்கன்னு கேக்குறாரு. ஆனா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க, எங்க போறீங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு பண்றீங்களா, நான் மட்டும் ஏன் சொல்லணும்னு ராதிகா கேக்குறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.